தமிழ் 24 சேனல் இன்றைக்கு என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு நடந்த முக்கியமான ஒரு 3 சம்பவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முதலாவதாக தெஹிவளையில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பந்தமாகவும், மற்றதாக தென்னிந்தியாவிலிருந்து இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த பிரபல பாடகர் ஸ்ரீனிவாசன் சம்பந்தமாகவும், அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு சிங்கள சட்டத்தரணி ஒருவர் இசைப்பிரியா மற்றது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய மகன் பாலச்சந்திரனுடைய மரணம் குறித்து போலீஸ் மா அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது சம்மந்தமாக தான் நாங்கள் இப்போ 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த 3 விடயத்தை நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதாவது இன்று காலையில் நடந்த தெஹிவளையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை பார்க்கும் இடத்துல போயிரத நிலையத்துக்கு அருகாமையில் ஒருவருக்கு குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சூடு சம்பவம் நடத்தப்பட்டதாகவும், இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து கழுபொல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். 45 வயசான நபரே இதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இதுவரையும் இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இதுவரையும் தெரியவில்லை. இந்த துப்பாக்கிச் சூடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இது தொடர்பான சிசிடிவி கேமராக்கள், அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து அருகாமையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் போலீசார் எடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பான விசாரணைகள் முடிந்த பின்பு இது தொடர்பான விடயங்களை அவர்கள் தெரிவிப்பார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள், பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்திருக்கிற சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீடத்துக்கு ஒரு பேருந்து தேவை என்று சொல்லி ஒரு கிழமைக்கு முன்னர் ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்தார்கள். அந்த பேருந்திற்கான நிதி சேகரிப்புக்காகவே தென்னிலங்கையிலிருந்து கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை மாலை இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதற்காகத்தான் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவர்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருந்தார்கள். அதாவது யாழ்ப்பாணம் மருத்துவபீடத்திற்கு ஒரு பேருந்திற்காக நிதி சேகரிப்புக்கே இந்த நிகழ்வு நடத்தப்படுவதனால் இது ஒரு களியாட்ட நிகழ்வு அல்லாமல் ஒரு சமூகத்திற்கான ஒரு நிதி திரட்டுவதற்கான ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகின்றது. இதன்போது அவருடைய பாடகர்கள் அனைவருமே இன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து வருகின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்காக பல ஊடகங்களும் பல மக்களும் ஒன்றுகின்றார்கள். இன்று மாலை அவர்களுடைய ஊடக சந்திப்பும் ஒன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வானது நாளை சனிக்கிழமை மாலை இடம்பெற இருக்கின்றது.
யாழ்ப்பாணம் தான் ஸ்பெஷல் தானே. யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ஒரு உணர்வு, ஒரு இமோஷன் வருது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னோடய 2வது வாட்டி யாழ்ப்பாணத்துக்கு வர்றது. 2015 மானிப்பாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். இது 2வது வாட்டி. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப அவரோட காத்துட்ருக்கேன் யாழ்ப்பாண மக்களை சந்திக்கிறதுல. எல்லாரையும் நல்லா பாட்டெலாம் பாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு இருப்போம். இங்கப்பட்ட விஷயந்தான் நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லோரும் வாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக, காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணியிருக்கிறது. இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசுக்காக பண்ணுறோம். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பஸ்ஸு வாங்கிறதுக்கு தான் இந்த கான்சர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் என்னோடய பாட்டு பாடுவேன், அப்புறம் மற்ற பாட்டு பாடுவேன். ஜீவன் இருக்காங்க, அக்ஷயா, என்னோடய பொண்ணு ஷரண்யா இருக்கா, கில்மிஷா. ஸோ நல்ல பாட்டுலாம் இருக்கும். எப்படிப்பட்ட பாட்டா? நல்ல பாட்டு. கண்டிப்பாக பாடுவோம். மின்சாரப்பூவை கண்டிப்பாக பாடுவோம். எந்த பாட்டு? எந்த பாட்டு சொல்லுங்கள், பாடிடுறேன். மின்சார பூவே, பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய். நான் இல்லையே, உலகமே மிஸ் பண்ணுறதில்ல. ஆனால் டெய்லி அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம்ல போது. இது அப்படி தானே பாடணும். அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கலண்ணா. எப்படி இருக்கு உங்களுக்கெல்லாம்? ரொம்ப சந்தோஷம். யாழ்ப்பாணத்தில் முதல் தடவை வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வரத்துக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்க்காக பாடுறதுக்கு நிஜமாவே அது ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம். அண்ட் யாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப வார்ம் அண்ட் ரொம்ப கைண்டாக இருந்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே நாளைக்கு கண்டிப்பாக கச்சேரிக்கு வரீங்க இல்லையா? கட்டாயமாக வாங்க அண்ட் சப்போர்ட் த காஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தேங்க்யூ. சொல்லுங்கள். நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஜாஃப்னா வந்திருக்கேன். பட் இந்த ஒரு பெரிய காசுக்காக வந்து பாடுறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லோரும் கச்சேரிக்கு வாங்க, இந்த காசை சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நிமிஷா, என்ன மாதிரி 2 இயர்ஸாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாருக்காக டைட்டில் வின் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. அண்ட் சார் கூட பாடுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து மறக்கா வாங்க. ஸோ சூப்பராக இருக்கும், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டாலே வந்தீங்க. வணக்கம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு இதோடு செய்துட்டு போயிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக மறுபடியும் வர்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வாட்டி இன்னுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா ஸ்ரீனி சாரோட யாழ்ப்பாணம் வந்திருக்கோம். ஸோ கட்டாயமாக இது ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறதுனால எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக ஆக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. நாங்கள் 3வதாக பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பாக ஒரு சிங்கள சட்டத்தரணி ஒருவர் ஒரு வழக்கொன்றை முறைப்பாடு ஒன்று செய்திருந்தார். அது தொடர்பாகத்தான் நாங்கள் அதை பார்க்க பார்க்கின்றோம். அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரனுடைய மரணம் தொடர்பான தான் வழங்கிய முறைப்பாட்டுக்கு இதுவரை போலீஸ் தரப்பில் தனக்கு எந்தவித முன்னேற்றமான நடவடிக்கை நடைபெறவில்லை என்று சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதன்போது அவர் குறிப்பிட்டது என்னென்னு சொன்னால், அவர் முறைப்பாடு செஞ்சு 1 மாதத்தை கடந்தும் அவருக்கு இன்னும் பதில் அளிக்கவில்லை என சொல்லி போலீஸ் தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் பெறவில்லை என குறிப்பிட்டிருந்தார்.
அதனைத் தொடர்ந்து அவர் இதுக்கு ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியிருந்தார். அவர் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால் 7 வேலை நாட்களுக்குள் இந்த கோரிக்கை கடிதத்துக்குரிய பதிலையாச்சு தனக்கு தர வேண்டும் என்றும், அது தராவிடின் தான் அதாவது மனித உரிமை மீறல் அடிப்படையிலே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் செயற்பட்டு வரும் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்களாக இருக்கலாம் சரி, அமைப்புகளாக இருக்கலாம் சரி, அவற்றிற்கும் நடைபெற்ற விடயத்தினை தான் அறிவிக்க இருப்பதாகவும் அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார். அதாவது இலங்கையின் இறுதி யுத்தத்திலே மனிதாபிமான சட்டங்களை அத்துமீறியதாக குறிப்பிட்டுத்தான் ஜூன் 12ஆம் தேதி சட்டத்தரணி அவர்கள் இந்த முறைப்பாடை செய்திருந்தார்கள். அதில் குறிப்பாக அவர் குறிப்பிட்டது என்னென்னு சொன்னால், இறுதிப் போரிலே சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், அதில் குறிப்பாக இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் அவர்களுடைய கொலை தொடர்பாகத்தான் கொல்லப்பட்டார்கள் தொடர்பாகத்தான் தான் காவல்துறை தலைமைச் செயலகத்துக்கு இதை முறைப்பாடு செய்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இந்த இதில் குறித்த சட்டத்தரணி அவர்கள் ஜூன் மாதம் அதாவது செம்மணி அணையா விளக்கு என ஒரு தொடர் போராட்டம் ஒன்று 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தமையும் அனைவருக்கும் இது தெரிந்தபடியுமே. அது மட்டுமின்றி அவர் ஒரு சமீப காலத்துக்கு அதாவது 2 நாட்களுக்கு முதல் கொழும்பில் நடைபெற்ற நில மீட்பு போராட்டத்திற்கும் கலந்து கொண்டிருந்தார். அவர் அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து பிரச்சனைக்குமே அவர் சமீப காலமாக குரல் கொடுத்து வருகின்றது. ஒரு சகோதரமளித்துவம் உள்ள சட்டத்தரணியாக, அதாவது இங்கே இருக்கிற தமிழ் சட்டத்தரணிகளோ தமிழ் மக்களோ இந்த முறைப்பாடுகள் மற்றது போராட்டத்தில் கலந்து கொள்ளும் வளமையாக இருந்தாலும் கூட, ஒரு சகோதர மொழியில் உள்ள ஒரு சட்டத்தரணி ஒரு நபர் இவ்வாறு கலந்து கொள்வது பாராட்டுக்குரிய ஒரு விடயம் ஒன்று. மற்றது அவர்களுடைய இந்த கோரிக்கை மனு மற்ற அவர்களுடைய முறைப்பாட்டிற்கு பதிலளிப்பார்கள், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்பப்படுகின்றது. இது தொடர்பான புதிய தகவல்கள் வந்தால் நாங்கள் அடுத்தடுத்த காணொலியிலேயே அதை பற்றி நாங்கள் தெரிவிக்கின்றோம். எமது யூடியூப் தளத்துக்கு புதிதாக வந்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது எமது யூடியூப் தளத்தில் உங்களுக்கு புதிய தகவல்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம்.